ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। शीला प्रभुपाद गौर प्रेमानंदे। ओके, பிரபார் வந்து இப்போ கைட் பண்ணுறாரு அந்த டிவோடிஸ். பாம்பே ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த டிவோடிஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, யாராவது கேட்டாங்கன்னா எப்படி கடவுளை வந்து விற்க முடியும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் பகவத்கீதை ஸ்லோகம் 9.27 எத்கரோசி தர்ஷனாசி எஜ்ஜுகோஷி ததாசியத் எத்தபஸ்யசி கௌந்தியா தத்குருஷ்மோ தர்ப்பணம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன நீங்கள் கொடுத்தாலும் சரி, என்ன ஒரு தபஸ்யா பண்ணாலும் சரி, அதெல்லாம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு அதனால் நீங்கள் எது எல்லாமே கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாம். வெல்த் இல்லையா அவங்க கிட்ட பரவாயில்ல, அப்போ அவங்க புத்தியை கொடுங்க. ஸோ யார் அப்ரோச் பண்ணணும் பிரபா சொல்கிறார். உங்களுக்கு புத்தி இல்லையா அப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் வார்த்தையை கொடுங்க. வார்த்தைன்னா எல்லாரையும் பார்த்து ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்க ப்ளீஸ், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய வாக்கியத்தை ஈடுபடுத்துது. ஸோ அதனால் ஷியாம் சுந்தர் பிரபு என்ன சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னா ஷியாம சுந்தர் பிரபு சொல்கிறாரு, பணக்காரங்கிட்ட போகும்போது அவங்க வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லா மீன்ஸ் நிறைய பேர் பணம் தேவைப்படுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டொனேஷன் போனாலே அவங்க எப்படி போயிடுறாங்க, டிஃபென்சிவாக போயிடுறாங்க, கொடுக்க முடியாத மாதிரி ஃபீலிங்கில் போயிடுறாங்க. ஆனால் இந்த கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாரு, நான் உண்மையிலே உங்களை கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து ரொம்ப நல்லா க்ளோஸாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு டெக்னிக் ஆக்சுவலாக. தமிழ் மற்றவங்கெல்லாம் உங்களுடைய வெல்த்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, நாங்கள் உங்கள் பெனிஃபிட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் புரிய வைக்கிறார். உங்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து கிருஷ்ணனோட மாறினா நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம். பிரபா இன்னும் கைட் பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட பேசும்போது கிருஷ்ணரை நீங்கள் கொடுத்தா அவங்க கெயின் தான் பண்ணுவாங்க, லூஸ் பண்ண மாட்டாங்கன்றதை நீங்கள் மனசை பதிய வைக்கணும். இப்போ நம்ம நிறையா சேவை பண்ணுவோம் இல்லையா கிருஷ்ணருக்கு. இப்போ ரீசெண்டாக புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்போ கூட நிறைய பேர் டிஸ்கவுண்ட் கேட்டாங்க. அப்போ என்ன பண்ண, நம்ம கையிலேருந்து காசு போட்டோம் இல்லையா. அப்புறம் சில பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அன்னதானம்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி கோயிலில் வந்து ஒரு தொகை கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாமே கிருஷ்ணன் கொடுக்குறது இல்லையா. இது வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அதெல்லாம் எப்படி அக்யூமுலேட் ஆகி ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து பல மில்லியன் டைம்ஸ் வந்து பெரிய வந்து வரும். அது வந்து பக்தி சேவையாக வரலாம், இல்லை திருப்பி அது செல்வமாகவே கூட வரலாம். அதனால் பெருப்பாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீச் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்லோகத்தை நினைவுபட்டார். தண்டே நிதாய திருணக்கம் பரையோ நிபத்தியா ககுஷதம் கிருத்வா அசாஹம் பிரமிமி ஹே சாதவா சகலம் ஏ விகாய தூரா சைத்தன்ய சந்திர சரணே குருதானுராகம். யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்போது அவங்க இன்னொரு வெல்த்தி பர்சன் எல்லாம் ஒரு கர்மி யாரையும் அப்ரோச் பண்ணும்போது
நம்ம பல்ல வந்து புல்லை வச்சுக்கணும். வச்சுட்டு ரொம்ப ஹம்பிளாக தாழ்மையோட நீங்கள் தான் ரொம்ப உயர்ந்த மனிதர், தயவுசெய்து உங்களுடைய பௌதிக அறிவெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து இந்த சைத்திரமாவுடைய பொற்பாதங்களில் சரணடைங்க இப்படி நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறார். பதையோர் நிபத்த கசுத்தனம் கிருத்பாஜகம் பிரதிமி. நான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், நான் உங்களை நல்லா ஃப்ளாட்டர் பண்ணுறேன், ரொம்ப பெரிய ஆள் நீங்கள், சாதமா அப்படி சொல்கிறோம். சாதமானா பெரிய கிரேட் பர்சனாலிட்டி, நீங்கள் பெரிய, உங்களுக்கு எல்லாமே தெரியும், சகாமியா வித்யா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா விதையும் உங்களுக்கு தெரியும். நான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், எதுக்காக, என்ன சொல்லணும் நான்? நீங்கள் அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக கேட்குறீங்க, அப்போ நான் சம்திங் நான் சொல்லணும் உங்ககிட்ட. என்னது சொல்லுங்கன்னா, நீங்கள் ரொம்ப நைஸ் சாது, நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சது அதெல்லாம் அந்த நான்சென்ஸ்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு சாதவ் சகலம் ஏவ விகாய தூரா, என்னென்ன நீங்கள் நான்சென்ஸ் லேர்ன் பண்ணீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு அப்போ என்ன பண்ணணும்? சைத்தன்ய சந்திர சரணே குருத்தானுராகம். நீங்கள் சைத்தன்யமாவுடைய ஒரு பக்தனாக மாறுங்க. நான் உங்களை இதுக்கு தான் ஃப்ளாட்டர் பண்ணுறேன். நிறைய பேர் மேனேஜர்லாம் ஃப்ளாட்டர் பண்ணுவாங்க இல்லையா? ஃப்ளாட்டர்லாம் புரியுதா? சோப்பு போடுறது, நீங்கள் அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக அப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா பெரிய வெல்தி பர்சனுக்கு இது பண்ணுவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட ஏதாவது பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீச்சிங் கிருஷ்ணருக்கு ஆச்சரம் என்ன பண்ணுறோன்னா அதே ஃப்ளாட்டரிங் பண்ணுறோம். ஃப்ளாட்டரிங் எப்படி பண்ணுறோம்? நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சேன் பண்ணுங்கள். அதுமாதிரி என்ன அதுதான் சொல்கிறார். அவங்களுடைய பாதங்களை உங்களுக்கு விழுந்து கேட்குறேன், இப்படி சொல்கிறது தான் ப்ரீச்சிங் தான் ப்ராப்பர். நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணி எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது, நான் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி, அதனால் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதில் எனக்கு கொடுங்க இப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தீஃப், நீங்கள் திருடன், நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு தண்டிப்பார் கிருஷ்ணர் இப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன் மணிங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் எனக்குள்ளது. ஆனால் நீங்கள் ஹம்பிளாக போயிட்டு, அப்படியா சார் நான் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன், நைஸு கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க எங்கள் டெம்பிளுக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஓ பிச்சைக்காரன் வந்திருக்கான், சரி ஏதாவது கொடுக்கலாம், இல்லைனா விரட்டுவாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணுன்றார். அதனால் நம்ம டொனேஷன் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை ஏளனமாக தான் பேசுவாங்க. எங்கே உங்கள் இந்த கை காலெலாம் இல்லையா, நீங்கள் என்ன இது பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து யோகபீட்டில் அப்போ வந்து ஒன்றுமே கிடையாது. மாயப்பூர் போய் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ அருமையாக இருந்தது. விவேக் பிரபு வந்திருந்தாரு, ஹரிஹரன் பிரபு வந்திருந்தார், பிருந்தாமத்தாஜி மலேஸ்வரம் வந்திருந்தாங்க. இவங்களும் பார்த்துட்டாங்க. யார்? ஈஸ்வரி மாதாஜி பார்த்துட்டாங்க. மற்ற சரோஜா மாதாஜி சத்யமாதாஜி பார்க்கல நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த யோகபீட்டு. இது எப்படி அவர் கட்டினார்னா, அவர் வந்து பெரிய மேஜிஸ்ட்ரேட். அப்போ வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து யாரையுமே மேஜிஸ்ட்ரேட் லெவலில் கொண்டு வர மாட்டாங்க. ஒன்லி பிரிட்டிஷ்காரன் தான் இருப்பான். அதில் 3 பேர் தான் இருந்தாங்க. அதில் 2 பேர் பிரிட்டிஷ்காரன், ஒருத்தர் தான் இந்தியன். அதுதான் அவ்வளோ தூரம் அவருக்காக ஒரு ட்ரெயினே விட்டாங்க பிரிட்டிஷ்காரன், இவர் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு. அவர் ஊர்லேருந்து வேலைக்கு போகிற இடத்துடையும் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தாங்க வசதி. ஏன்னா இது வெரி எஃபிஷியன்ட். மொத்தமே அவரை வந்து வேலை பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க அவருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது கூட அவர் விடவே இல்லை. நீங்கள் பெர்மனெண்ட்டாக லீவ் கூட எடுத்துக்கோங்க, பட் ஆனால் உங்களை வேலையை விட்டு ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஓகே. அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஈஸியாக டெம்பிள் கட்டிடலாம். ஆனால் அவர் வந்து லீவெல்லாம் போட்டுட்டு ஒரு வீடாக போய் பிச்சை எடுப்பார். அவர் பாதிக்கு மேலே காசு போட்டுருவார். அதுக்கு மிச்ச காசு வந்து பிச்சை எடுத்து அது ஒரு ரூபாயாக வாங்கி அதுக்கப்புறம் எல்லோரும் கட்டின மாதிரி இருக்கும் அந்த கோயில்னு சொல்லிட்டு அந்த இன்னும் யோகபீட் இருக்குது, இஸ்கான் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் யாத்திரையை. அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவதாரம் பண்ண இடம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இடம் போனாங்களே அது வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண அந்த நீம் ட்ரீ வேப்ப மரம் இன்னும் இருக்குது. அது கீழே உட்காந்து ஷாம் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும், ரம்யமாக இருக்கும். அந்த இடத்துல ஜெயலா மிஸ்ரா, சச்சி மாதா இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிடிஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அந்த மாதிரி இடம்லாம் பார்க்க முடியும். அவ்வளோ மரங்கள். அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு அடிப்பம்பு இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சு சூப்பராக இருக்கும் தண்ணி. அது பார்த்திங்கன்னா நிறையா பலா மரம்லாம் நிறையா இருக்கும். இந்த கேம்பஸ்குள்ளே எல்லாமே கௌடிமட்காரங்க நடத்துகிறாங்க. அதுலேயே ரொம்ப விசேஷமாக நிறையா கோயிலெலாம் உள்ள அந்த இடத்துல இருக்கும். ஒரு குளம் கூட இருக்கும். முன்னால் பார்த்தீங்கன்னா பக்தி வினோத் தாக்கூர் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவர் தான் அவருடைய சமாதி. அது சமாதியா பஜன் குட்டி தான், பஜன் சமாதியா அங்கே வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அருமையான பிளேஸ்.
இதை வந்து எப்படி கட்டினார் அவர்? இந்த மாதிரி பெட் பண்ணி தான் கட்டினார். ஓகே, அதனால் நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. நமக்கு வந்து இது கன்வின்ஸ் ஆகிட்டோங்கிறதுக்காக மக்கள்கிட்ட போயிட்டு இது பண்ணுங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டான். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இது தினாவட்டா சொல்கிறாரு இவர் சொல்லி நான் இது அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் கீழான பொசிஷன் போய் தான் அவங்கள என்ன பண்ணோம், நம்ம கேட்குறது நல்லா இருந்தாலுமே நம்ம அவங்கள கெஞ்சி தான் நம்ம என்ன பண்ணோம், கேட்டு அவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இது இருந்தாலும் நம்ம அப்படி தான் கேட்டோம். இதுதான் பிறப்பா வந்து மூடு. ஆனால் சில பேர் சண்டை போடும் போது நீங்கள் விட்டு கொடுக்கூடாது. அன்றைக்கி புட்டிஷ் ஸ்டேஷன் போகும்போது ஒருத்தர் வந்து நான் வந்து ஆச்சாரியா இருந்தார். உடனே என் ஏரியாவில் பயங்கர கோவம் வந்துச்சு. சரியா திட்டத்தை நீங்கள் ஆச்சரியரா, நீங்கள் நான் சுயமாச்சாரியன் ராமானுச்சாரியன் எல்லாம் ஒன்று அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறேன் அந்த மாதிரி சொன்னார். சிவைஷ்ணவா இப்படி எப்படி நீங்கள் பேச முடியும்? நீங்கள் ராமானுச்சாரியன் அவர் எங்கே இருக்கா நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லி சரியான வாக்குவாதம். அப்போ தான் புக் டேபிள் போட போகிறோம். அப்புறம் ஒரு வாக்குவாதம் வேணான்னு சொல்லி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி போயிட்டார். ஓகே, ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறாரு. நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம வந்து 4 குறைகளோடு இருக்கோம். எப்படி ஆச்சாரியராக முடியும்? புக்கு அவரே எழுதியிருக்காரு. அந்த புக்கை என்னையே வாங்க சொன்னார். நாங்களாம் புக்கெலாம் வாங்க முடியாது, கிளம்புங்க. இதுதான் இஸ்கானில் பிரச்சனை. நீங்கள் புக்கெல்லாம் வாங்க மாட்டேங்கிறீங்க. புக்கு ஒன்லி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறோன்னா, நாங்கள் எழுதின புக் கிடையாது, இது ஆச்சாரியர்கள் எழுதின புக்கு. அதே ராமானுச்சாரியர் எழுதின புக்கெல்லாம் நாங்கள் படிப்போம். ஓகே, ஒரு ஆச்சாரியர் எழுதின புக்கை படிக்கலாம். ஒரு மனிதன் எழுதின புக்கை படித்தோன்னா அது வந்து 4 விதமான குறைகளுக்கு வந்து அவர் இருக்கிறார். அதனால் படிக்கிறது வந்து என்னது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் அதே மனிதன் வந்து ஆச்சாரிய வழிகாட்டல் படி எழுதி கிருஷ்ணரை பற்றி க்ளோரிஃபை பண்ணால் அது ஓகே. இஸ்கானில் நிறைய புக்ஸ் அந்த மாதிரி வருது இல்லையா? அப்போ வந்து பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறார். ஒரு சின்ன பையன் வந்து அரித்மேட்டிக் மேக்ஸ் கற்றுக்க மாட்டேன்றான், அடம்பிடிக்கிறான். கற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான். சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டேன். அந்த டீச்சர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4+4 சொன்னால் கூட சொல்ல மாட்டான், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டுடைய பிக்சரை வரைஞ்சி வச்சாங்க. 2 வச்சு, இது எத்தனை மாடு இருக்குது 2, இங்கே எத்தனை இருக்குது 2, மொத்தம் எத்தனை 4. இப்படியே கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. உடனே என்ன சொன்னாலும், என்ன கற்றுக்கிறியா, மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கியா, அரித்மேட்டிக் கற்றுக்கிறியான்னு சொன்னான். நோ கற்றுக்க மாட்டேன் அப்படின்றான். அந்த மாதிரி அவருக்கு தெரியாமலே நம்ம சொல்லித்தரோம். ஓகே, இதுதான் ப்ரீசிங் சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அதனால் இப்போ வந்து கிரிராஜ் மகாராஜ் வந்து உடைய லைஃப் மெம்பர்ஷிப் தான் ஃபஸ்ட்டு அவருடைய ஃபோக்கஸ். ஓகே, அதனால அவர் பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் மெம்பர் கிரியேட் பண்ணிட்டார். இப்போ பாம்பேலேயும் நிறைய பேர் இருக்காங்க. லைஃப் மெம்பர் தான் மணி இன்வால்வ்டு, நிறைய காசு கொடுப்பாங்க லைஃப் மெம்பர்ஸு, அவங்க மெம்பருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் அவங்கள அடிக்கடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம். அப்போ அவங்க என்னென்னா துக்கம் இருக்கும், அதெல்லாம் போய் கலந்துப்பார். இம்பார்ட்டன்ட் லைஃப் மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி. அவங்க வீட்டில் ஏதாவது துக்கமாக இருந்தாங்க, அப்புறம் சந்தோஷமாக இருந்தாலும் அதுலேயும் போய் கலந்துப்பார் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து பிரபுபாதர் பார்க்குறாரு. இந்த லைஃப் மெம்பர்ஷிப் தான் இனிமேல் வந்து நம்மளை டிசைபிளை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். பக்தி ரசாமரசத்தில் வந்து இது ஃபிலாசபி இருக்குது. ஸ்மர்தவ்ய சிரதம் விஷ்ணோர் விஸ்மர்தவ்யோ நான் ஜாதுஷித் சர்வே விதி நிஷேதா சுயூர் ஏதேர் ஏவ கிங்கரா சுயூர் எதே ஏவ கிங்கரா. கிருஷ்ணா தான் பகவான். அவர் எப்பயுமே நினச்சிட்டு இருக்கணும், எப்பயும் மறக்கக்கூடாது. ஓகே, மற்ற எல்லா ரூல்ஸும் இதோடைய உப தான். ஓகே, சப் டிவிஷன் தான். ஓகே, உப கிளைகள் தான். அதனால் ஒருத்தர் வந்து புக்கு சேல் பண்ணலாம், லைஃப் மெம்பர் ஆக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சேவை பண்ணலாம். இது எல்லா சேவையுமே வந்து சாதாரண டியூட்டி கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு கிருஷ்ண கான்சியஸ் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்வீஸ். ஏன்னா இந்த டியூட்டிஸ் எல்லாம் கிருஷ்ணரை ரெமவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். அப்போ அன்றைக்கி புக் டெஸ்ட் பண்ணும்போது கூட ஒருத்தர் கூட புக் வாங்கணும்னு நமக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் போய் நிற்கிறோம், நம்ம கிருஷ்ணனுடைய புக்கை வந்து நம்ம சேல் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது கிருஷ்ணர் சக்ஸஸ் பண்ணால் உடனே போகும். நம்ம போகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா யோசிச்சு பண்ண மழை பெய்யுதுன்னு சொல்லி போய் இறங்கணுன்னா ஒரு 3 புக் போயிடுச்சு, பெரிய புக். அதே மாதிரி தான் முதல் நாள் வைகை டேக்கர்ஸ் அதே மாதிரி தான் போய் இறங்கி இப்போ டேபிள் போடுறதுனாலே கடகடன்னு புக் போகுது. அதனால் நம்ம வந்து அது போகிறதும் நம்ம கையில் கிடையாது, கிருஷ்ணனுடைய கையில் இருக்குது. ஓகே, அது நம்ம ஒரு பர்சனுக்கு ரீச் ஆகுங்கிறது நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. ஸோ அதனால் அவர் வந்து நேச்சுரலாக கிருஷ்ணன் நினைக்க முடியும் செல் பண்ணும்போது, கிருஷ்ணன் புக்கை செல் பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணன் நினைக்கிற ஒரு சான்ஸு. ஒரு லைஃப் மெம்பர் ஆக்கும்போது அதே மாதிரி தான் கிருஷ்ணரை பற்றி பேசணும் நம்ம. அப்போ வந்து வி கேன் ரிமெம்பர் கிருஷ்ணா. அதான் இதுதான் வந்து கன்க்ளூஷன். இந்த எந்த ஒரு சேவை பண்ணும்போதும் அதில் கொஞ்சோண்டு கடவுளை நினச்சிட்டே பண்ணணும். நான் தான் சூப்பராக பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. அதில் கொஞ்சமாவது கிருஷ்ண மேலே அன்போட, அது நம்ம அன்பே சுத்தமாக இல்லைங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிருஷ்ணன் நினச்சி கொஞ்சம் அன்போடு அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்.
ஓகே, சும்மா ஒன்லி வேலை மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து கிருஷ்ணன் நினச்சியே பண்ணது தான் அது சேவையாகிடும். 1000 பேர் கிரியேட் பண்ணிட்டாங்க லைஃப் மெம்பர். 1000 லைஃப் மெம்பர் எவ்வளோ பெரிய விஷயம். பயங்கர இந்த அமெரிக்கன்ஸ் வந்து பயங்கர தீவிரமாக வேலை பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. 1000 பேர் கிரியேட் பண்ணிட்டாங்க ஷார்ட் டைமில். அவங்கள எல்லாம் எப்படி கவனிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு லைஃப் மெம்பர் சேர்க்கணும்னால ஏற்கனவே இருக்கவங்களெல்லாம் நல்லா கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பக்தி சேவையில் பக்தி வாழ்க்கையை ஈடுபடுத்த வச்சோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் யோசிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க நம்ம மிஷனில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது அவருடைய இது. அப்போ பிரபா சொன்னார், ஒருத்தரை பக்தனாக மாற்றுறதுக்கு கேலன்ஸ் ஆஃப் பிளட்டு கொடுக்கணுமா. கேலன்ஸ் தான் தெரியல, ஒரு கேலனே நிறைய அளவு வரும். ஓகே, இப்படி ஒரு பெரிய இதில் கேலன்ஸ் ஆஃப் பிளட், அவ்வளோ பிளட் இருந்தால் தான் ஒருத்தரை பக்தனாக முடியும்னு சொல்லி பிரபா சொல்லுது. அவ்வளோ கஷ்டம்டா ஒருத்தர் லைஃப் மெம்பர் ஆக்குறது, ஒருத்தரை பக்தராக்குறது. பிரபா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு 50% நீங்கள் லைஃப் மெம்பர்ஷிப் கனெக்ட் பண்ணதெல்லாம் புக் ஃபண்டுக்கு வந்துடணும். லைஃப் மெம்பர் இல்லை, மெம்பர்ஷிப் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா புக் சேல் எதுனா புக் ஃபண்டுக்கு வந்துடும். 50% என்ன பண்ணலாம், பில்டிங் போயிடும். ஏன்னா அப்போ பில்டிங் ஃபண்டு கிடைக்கணும்ல. பில்டிங் ஃபண்டு 50-50 எல்லாமே. மெயின்டெனன்ஸ் இதுலேருந்து எடுக்கவே கூடாது. நீங்கள் மெயின்டெனன்ஸ் தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாதர் வந்து ரூல்ஸ் போடுறாங்க. 50-50 பாலிசி. இதை வச்சு தான் பிரபாதர் வந்து பில்டிங்லாம் இது பண்ணார், நிர்மாணிச்சார். ஸோ இன்னொரு செயல் என்ன சொன்னார்னா, பிரபாதர் வந்து நம்ம வந்து நிச்சயமாக பிரசாதம் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி ஜுகுவில் சொல்கிறார். 10 வருஷம் ஃபலம் தோயும் யோமே பக்தியா பிரேசி ததகம் பக்தியோ பகிர்ந்து மஸ்னாமே வேதாத்மனா. யார் வந்து அன்போட ஒரு இலையோ பூவையோ பழத்தையோ கொடுக்குறாங்க, தண்ணியோ அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு கிருஷ்ணா சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு யஜ்ஞத்தில் ஆஃபர் பண்ணி வர உணவை வந்து பிரசாதம் சொல்லும். யஜ்ஞ சிஸ்டம் அச சொந்தம் முச்சியந்தே சர்வகில் பிசை புஞ்சதே ஆமாவத் ஏ வசந்தி ஆத்மகானா. யஜ்ஞம்னு எல்லாம் நினச்சிப்பாங்க, இல்லை தீலாம் இல்லையே, யஜ்ஞம் எங்கே பண்ணுறீங்க. யஜ்ஞம்னா எல்லாம் தீ தான் வரணும்னு கிடையாது. யஜ்ஞம்னா சாக்ரிஃபைஸ். நம்ம எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் பகவானுக்கு, அது யஜ்ஞம். ஓகே, சங்கீத யஜ்ஞம், பிரசாதம் யஜ்ஞம், இதெல்லாம் யஜ்ஞம். அப்போ நம்ம கிச்சன்லேயே யஜ்ஞம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம குக் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணோம், அது யஜ்ஞம். ஸோ இந்த மாதிரி யஜ்ஞத்துலேருந்து வர்ற அந்த உணவை கொடுத்தோம்னா அது பிரசாதம். ஓகே, அது எச்சிபனாமல் நம்ம எல்லா மாதாஜியும் குக் பண்ணும்போது எச்சிபனாமல் குக் பண்ணி அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை கொடுத்தோம், அது வந்து பிரசாதம். அது எவ்வளோ பண்ணுமோ அவ்வளோ நல்லது. ஓகே, எப்படியுமே நம்ம காசு செலவாக நம்ம காசை கொண்டு போக முடியாது இந்த உலகத்துலேருந்து போகும்போது. அப்போ வரவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாரும் பிரசாதம் கொடுக்கலாமே, இது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. இதுக்கு எக்ஸ்ட்ரா டைமோ எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 5 நிமிஷம் முன்னாலே பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு ஆஃபர் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறோம். இது நம்ம கொடுத்தோம்னா யஜ்ஞம் பண்ணுறதுக்கு யஜ்ஞம், இந்த மாதிரி யஜ்ஞம். இந்த மாதிரி யஜ்ஞத்தை வந்து உணவை சாப்பிட்றது வந்து இது கிடையாது, பாவம் கிடையாது. அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ பிரசாதம் அவங்களுக்கு புண்ணியம், சாப்பிட்றவங்களுக்கு புண்ணியம். ஸோ அதான் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் ஏழைங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. பிரபாதம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுட்ட. பணக்காரங்க ஏழைங்க 2 பேருமே நம்ம முன்னால் ஏழு தான். ஏன்னா 2 பேர்ட்டையும் கிருஷ்ணா கிடையாது. ஓகே, அதனால் தரித்திர நாராயண வார்த்தையை வந்து தவறு. ஏன் ஏழையின் சிறப்பில் தான் இறைவனை கால்வீங்களா, பணக்காரங்க சிறப்பில் இறைவனை காண முடியாதா அப்படின்னு சொல்லி பிரபா கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி இது இப்படி இதுக்கு நிறைய உணவு வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ளவங்கள்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. டெய்லி மார்னிங் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. மெர்ச்சன்ட்ஸ் அங்கே இருக்க வியாபாரிகிட்ட போய் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறோம்னு சொல்லி கலெக்ட் பண்ணக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக நிறையா கொடுப்பாங்க. அரிசி பருப்பு எல்லாம் நிறைய கொடுப்பாங்க, பிக்ஷை எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, பிரபா சொல்கிறார் பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரபா ரொம்ப பிடிக்குமா. அதனால் நீங்கள் வந்து இந்த பிரசாதம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து எடுத்துக்கிறாங்க, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீங்கள் இது பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரைஸ்லாம் கிருஷ்ணா அனுப்புவார்ன்றார். உணவு இப்படி வேணுங்கிற ரா மெட்டீரியல்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்கன்றார். இந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ரிஜிட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பிரசாதம் வந்து பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. இது வந்து பப்ளிக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றார். கிராஜுவலாக என்ன ஆகும், நிறைய கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். யாருக்குமே நீங்கள் மறுத்து சொல்லாதீங்க, எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதம் கொடுக்குறார். எதெல்லாம் இருக்கோ பரவாயில்ல, அது வந்து ஈக்குவலாக கொடுத்துருங்க. எல்லோரும் வயிறார சாப்பிட எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருங்கன்றார். மிச்சம் வைக்காதீங்கன்றார். யாரையுமே டினே பண்ணாதீங்க, பிரசாதம் இல்லைன்னு சொல்லி டினே பண்ணாதீங்கன்றார். எல்லாருக்குமே பிரசாதம் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரபாதம் ஆர்டர் போட்டார்.
இப்போ டெம்பிளும் கிடையாது, வந்து கிடையாது, ஒன்லி லேண்டு தான் இருக்குது. ஓகே, இப்போயுமே பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். மாயப்பூரில் அதே மாதிரி தான், டெம்பிளே இல்லை, அப்பையும் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணான். நிறையா வில்லேஜ்லேருந்து வருவாங்க, ஏழைங்கள்லாம் வருவாங்க, அப்புறம் எல்லாம் நல்லா பிரசாதம் சாப்பிடுவோம். ஸோ இது மாதிரி எப்போயுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது மாத்திரம் கிடையாது. அமெரிக்காலேயே பில்கேட்ஸே என்ன பண்ணுறாரு, ஸோ இதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பில்கேட்ஸ் தானே, பில்கேட்ஸு இவர் ஆப்பிளோட சிஇஓ ஒருத்தர்னால டிம், அவரும் அப்ரிஷியேட் பண்ணார். இந்த மாதிரி நாங்களாம் ரொம்ப ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரும் அப்ரிஷியேட், ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்ரிஷியேட் பண்ணார். அவரும் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப அப்போ வந்து எனக்கு ரொம்ப காசு கிடையாது, ரொம்ப ஏழையாக இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப தூரம் நடந்து வருவான். இஸ்கான் டெம்பிளில் வந்து எனக்கு உணவு நல்லா கிடைக்குன்னு சொல்லி அங்கே நடந்து வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். அதனால் இஸ்கான் டெம்பிள் யாருக்குமே டினே பண்ண மாட்டாங்க. நீ முஸ்லீமாக இருக்க, கிறிஸ்டினாக இருக்க, நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிலாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணார், அதனாலும் பிரசாதம் வந்து அவங்கள பியூரிஃபை பண்ணுங்கிறது தான் பிரபாதருடைய தாட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு லெட்டர் எழுதுறார் பிரபாதர். திருப்பி அதை சொல்கிறார், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வெரி வெரி நைஸ்லி நீங்கள் பண்ணணும். நான் லாஸ்ட் லெட்டர் எழுதியிருந்தேன், அதனால் நம்ம எப்போ ப்ரோக்ராம் பண்ணாலும் இப்போ பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கோம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் பிரசாதம் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிவோடிஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்க பிரசாதம் தான் சாப்பிடுவாங்க. நான் டிவோடிஸ் கொடுத்தாலும் நல்லது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் கிடைக்கும் பிரசாதத்தை பற்றி. ஓகே, ஸோ அதனால் எல்லாம் நிறைய பேர் ஹங்கரியாக இருக்காங்க, நிறைய பேர் பசியோடு இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் அந்த அவ்வளோ ஏழையாக இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, கூப்பிட்டு நல்லா உணவு கொடுங்க, உடை கொடுங்க, கிருஷ்ண உணவில் இருங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பப்ளிக் அட்ராக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணாங்க பாம்பேயில். ட்ரை பண்ணப்போ அந்த பிச்சைக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து எங்களால் இருக்க முடியாது, 3 மணிக்கு அந்திக்க முடியாது, எங்களுக்கு இது வேணாம், நாங்கள் பிச்சை தொழிலே பண்ண போகிறோம்னு போயிட்டாங்க. எல்லாருமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி பெரிய பிரசாதம் கொடுத்து நல்லா கிளாத்திங்லாம் கொடுத்து அவங்கள வந்து இப்படிலாம் உபசரித்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதனால் கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாராலையும் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த பாம்பே ப்ரோக்ராம் வந்து கிருஷ்ண கான்சியஸை இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்கணும், பிரசாதமும் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்குன்றார். இது வந்து ஒரு ஒருத்தருடைய ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற்றம். டெம்பிள் ப்ரோக்ராமில் ஆரத்தி, கீர்த்தன், போகா ஆஃபரிங், டிஸ்கோர்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாம் ஒரு ஷெட்டு தான் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு துணி மாதிரி தான் மேலே வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு டெம்பரரி செட்டப்பில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ எல்லாமே நடந்துருக்கு. இந்த மாதிரி இப்போ பேரலாக பிரசாதம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு பிராமின் குக்கை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரசாதம் நிறையா குக் பண்ணணும், இவங்களுக்கு ப்ரீச்சிங்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பிராமினை ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுங்கள், பிராமின் குக் பண்ணலாம், ஓகே. ஆனால் அவர் வந்து நம்ம ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இடத்துக்கு வந்தால் நான் ப்ரோப்பா சொல்கிறேன், க்ளீனாக இருக்கணும், அவர் ஸ்மோக் பண்ணக்கூடாது, அவர் கண்டி மாலை போட்டுக்கணும், அவர் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ரெகுலேட்டிவ் பிரின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ப்ரோப்பா சொல்கிறான். ஓகே, ஒரு ஐடியா கொடுக்குறாரு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஆளே கிடையாது. அப்போது புது டிவோட்டி வரார், ஜெகத் புருஷான்னு சொல்லி வரார். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வராரு, மாயப்பூருக்கு வரார். ஸோ மாயப்பூர்லேருந்து அப்புறம் வந்து இங்கே வரார், பாம்பேக்கு வரார். ஓகே, அவன் கேட்குறாரு, எதுங்க நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம் குக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசாமல் சாப்பிட வராங்க, இருக்கிற டிவோட்டிஸ் பத்தலை, அதனால் நாங்கள் வேறு வேலை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், தற்காலிகம் பண்ணியிருக்கோம். உடனே ஜெகத்புரி சொல்கிறேன், எனக்கு குக் பண்ண தெரியும், நான் வேணால் ஒரு மாதம் இங்கே இருப்பேன். இல்லை ஓகே, வெயிட் இல்லை எனக்கு குக் பண்ண தெரியாது அவருக்கு. நான் ஒரு மாதம் இங்கே இருப்பேன், நான் எப்படி குக் பண்ண கற்றுக்கிறேன், நான் குக் பண்ண தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றார். ஓகே, 2 வாரம் என்ன பண்ணுறாரு, எப்படி குக் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க ஜெகத் பிரபு ஷாப்பர், கற்றுக்கிறார், அந்த பிராமின்ட்டு என்கிட்ட கற்றுக்கிறார். ஓகே, ஸோ ஏன்னா டிடி குக் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா, குரு அது ஷெடியூலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இங்கே டெம்பிளில் வந்து இதோட ரூல்ஸ் அதிகம் இல்லையா, நிறையா ஆஃபரிங் வேறு பண்ணுவாங்க, அதனால் எப்போயுமே குக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே, 6 ஆஃபரிங்ஸா? ஆமாம், 6 டைம்ஸ் ஏர்லி மார்னிங் அப்படி 6 டைம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆமாம், ஈவினிங் ஜூஸு, அப்புறம் நைட் 7 o'clock டின்னரு, நைட் வந்து திருப்பி பால் இருந்ததுன்னா 6 வட்டம் ஆகணும் இல்லையா, 6 குக்கிங் பண்ணணும் பார்த்துக்குவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் அதில். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி சரி ஆகிட்டு ஓகே இவர் வந்து கற்றுக்கிறேன்னு சொல்லி கற்றுக்கிறாரு.
டீட்டெயில்ஸ் வந்து நான் பண்ணணும்னு சொல்கிறார். 7 மணிக்கு கிச்சனுக்குள்ளே போவாராம் மார்னிங். ஓகே, எல்லாம் 7 மணிக்கு போனால் நைட்டு 10:30 ஆகிடுமா. நைட்டு 10:30 ஆகிடும். காலையில் 7 மணிக்கு போவார், நைட்டு 10:30 தான் வெளியே விட முடியும் கிச்சன் விட்டு ஜெகத் புருஷாபுரம். ஓகே, 7 ஆஃபரிங்ஸ் எ டே. 7 ஆஃபரிங்க, 6 இல்லை 7 ஆஃபரிங்க ஃபார் 8 days. ஒன்று எக்ஸ்ட்ரா ஆஃபரிங் பிரசாதம். எதுனா எக்ஸ்ட்ரா ஆஃபரிங்னா பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன். டிடிக்காக தான் பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் 7 ஆகும். ஓகே, இந்த மாதிரி 7 மட்டும் குக் பண்ணி இறக்கணும் டெய்லி. இது மாதிரி 2 வாரம் இது மாதிரி நடந்துதான். ஓகே, இந்த சர்வீஸ் நான் கண்டினியூ பண்ண முடியும்னு நினச்சார் அவர். சிவல் பிரபு அவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வீல் சேரில் தான் இருப்பார். அவர் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணார். சப்பாத்தி ரோல் பண்ணுறது, கட் பண்ணுறது, இது மாதிரிலாம் அப்படி அசிஸ்ட் பண்ணுறார் கிச்சனில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தபஸ்யா பண்ண தான் முடியுமா. ஏன்னா பாம்பேலே ஹீட் அதிகம். இவர் வந்து ஏப்ரல் மே ஜூனில் இருக்கிறார். அப்போ தான் ஹாட்டஸ்ட் டைம் பாம்பேயில். பயங்கரமாக இருக்கும் அவுட் சைடு. கிச்சனில் அதோட மேலே இருக்கும் டெம்பரேச்சர். இந்த இடத்துல ஓகே, அன்பிலீவபிளி ஹாட்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஹீட் இருக்குமா அந்த கிச்சனில். கிச்சனில் வந்து ஜஸ்ட்டு ராஜ்போக் ஆஃபரிங் அப்போ தான் முடிச்சிருக்காரு. பயங்கரமாக ஹீட் இருந்தோம் அந்த ரூமில். ராஜ்போக்னா மதியம் பண்ணுவாங்க அந்த ஆஃபரிங். ஓகே, அப்போ பயங்கரமாக அவருக்கு மீன்ஸ் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க, டயர்ட் ஆகிடுவாங்களா. டயர்ட் ஆகிட்டார். ஓகே, பரவாயில்ல, அதனால் எதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு அவரே அவர் கேட்டுக்கிட்டார். இது நமக்காக பண்ணல, இது பிறப்பா டிடிக்காக குக் பண்ணுறோம், இது நம்ம எப்படி வருத்தப்படலான்னு சொல்லி அவர் கேட்குறார். டோன்ட் வரி அபவுட் மை ரிவர்சல். ராதா ராஸ்வியாவுடைய கம்ஃபர்ட்டை யோசிப்பாருன்னு சொல்லி நினச்சிக்கிறார். இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறார், திருப்பி என்ன பண்ணுவார், அவர் வந்து உடனே அந்த வேர்வையெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு அந்த விசிறி எடுத்துகிட்டு ராதா ராஸ்வியாவுக்கு விசிறுவாரோம். இவர் விசிறனால இவருக்கு கூலிங்காக இருக்கணும் சொல்கிறாரு பக்தர். அப்போ ஒரு ப்ரீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் என்னமா பயங்கரமாக கூலாக ஃபீல் பண்ணுவாராம். ஓகே, ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அந்த கூல்னஸ். ஹாட்டே இல்லையா ஜெகத் புருஷாபுரம். ஓகே, டெம்பரேச்சர்லாம் சேஞ்ச் ஆகலை, அதே மாதிரி தான் ஹீட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அவருடைய கான்சியஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பாம்பேயில் வந்து ஒரு 2 மாதம் இருப்பார், குக் பண்ண நினச்சிருப்பார், மாயப்பூர்லாம் நினச்சிருக்காரு. ஆனால் அவர் 1 மாதம் 2 மாதம் குக் பண்ண வந்தார் இல்லையா, அவர் 10 வருஷமாக குக் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக டெம்பிள்லாம் வந்தபோது அவர் தான் அவர் ஹெட் குக்காக இருப்பார். ஏன்னா பிரபார் வந்து பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோ பிடிக்கும். ஓகே, பிரசாதம் கொடுத்தா அவ்வளோ பிடிக்கும். கீர்த்தன் புக் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஓகே, டெய்லி 200 பேர் கொடுக்குறாங்க. ஓகே, இது இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றார். 200 பேர் சாப்பிட்றாங்க டெய்லி. ப்ரொஃப்யூஷாக பண்ணுங்கள் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன்றார். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் நல்ல வைஷ்ணவராக இருங்க. நல்ல வைஷ்ணவர்னா 14 மாலைகள் சேன் பண்ணுறது, ஒழுக்க முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி நீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபுட் ஸ்டஃப் உங்கள் வீடு தேடி வந்துடும். அரிசி பருப்பு எல்லாம் வீட்டில் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற. ஓகே, எக்ஸஸாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதுவும் நிறைய மீன்ஸ் எவ்வளோ பேர் வாங்க நிறைய ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஓரளவு தயார் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடணும். த்ரோ பண்ணக்கூடாது, பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றார். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றார். ஓகே, திராவிட பிரபு என்ன பண்ணுறாரு, டெய்லி போயிடுவார். கிரைன்ஸு பிரசாதம் எல்லாம் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வருவான். பிரேக் எல்லாத்தையும் டெய்லி மார்னிங் போனாங்கன்னா லேட் ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் தான் வருவாங்க. அப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, அப்போ வந்து ரகுநாத், ஓகே, இந்த வில்லேஜ் பாய் இருந்தால் தெரியுமா, நான் இருக்கா நான் சொன்னேன்ல வில்லேஜ் பாய் போயிட்டு வருவார்னு சொல்லிட்டு, அவர் திருப்பி வந்து ஜாயின் பண்ண எல்லாம் கட்டி பிடிப்பாங்கல்ல. நான் இருக்கு அவனுக்கு ஒரு வில்லேஜ் பாய் முதல்ல வந்து ஜாயின் பண்ணுவார். அப்புறம் அவங்க வீட்டிலலாம் பயந்துருவாங்க, நீ எல்லாம் ஃபுல் டைம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அண்ணாவெல்லாம் வருவாங்க, எல்லாம் வீட்டில் விட மாட்டாங்க. அப்புறம் எப்படியா மாற்றலாம் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு திருப்பி வருவார்ல, உடனே கட்டிப்பிடிப்பார். யார், கிரிராஜ் மேலே கட்டிப்பிடிப்பார். வந்துட்டியா, இந்தியன்ஸ் வரமாட்டாங்கன்னு நினச்சேன்ட்டு. அவர் இப்போ இங்கே தான் இருக்கிறார், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு இனிஷியேஷன் கொடுக்குறாங்க. அவர் பேர் லோகநாத். இப்போ லோகநாத் மகாராஜ். ஓகே, ஸோ அவர் தான் நல்லா பாடுவார். இங்கே லோகநாத் மகாராஜ் சென்னை டெம்பிளுக்கு வந்திருக்காரு. ரொம்ப அருமையாக கீர்த்தன் பாடுவாங்க. இப்போயே வருவாங்க, இப்போ அஞ்சாலே வருவாரா. ஓகே, ரொம்ப அருமையாக பாடுவாங்க. கீர்த்தனா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பெரிய சன்னியாசி மகாராஜ் இப்போ இஸ்கானில். லோகநாத் வந்து அவர் என்ன பண்ணுவார், அவருடைய சர்வீஸ் என்னென்னா கிரைண்ட் ஸ்பைஸ் மார்க்கெட் அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், அவரும் அந்த மாதிரி பிச்சை எடுக்கணும். இதுதான் அவங்க சர்வீஸ். ஓகே, அவர் சொல்கிறார் திராவிட பிரபணி பாம்பே கூட்டு போனார். அங்கே தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிச்சை எடுத்து வாங்கணும், அரிசி பருப்பலான்னு சொல்கிறார். டோர் டு டோர் போகணுமா, எதுனா ரைஸு அதை வந்து மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டாங்க. ரைஸுக்கு வந்து டோர் டு டோர்னு அந்த இடத்துல போகணுமா, ஒரு வீடாக போய் பிச்சை எடுக்கணுமா. அதனால் நான் வந்து எப்போயுமே ஏன்னா அந்த டைமில் வந்து ரைஸ் வந்து விற்கலை, ஏன்னா அப்போ வந்து ஃபெமைன் இந்தியாவில் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்படியோ அது ஒரு மாதிரி ரைஸ் வந்து ரேஷன் மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரில. அதனால் வீடு வீடாக போய் தான் வாங்கணும், மார்க்கெட்டில் கிடைக்காது. அப்போ இவருடைய சர்வீஸ் அதான், வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது தான் இவருடைய சர்வீஸ், ரைஸ் கொடுக்க சொல்லி. ஓகே, இப்படி தான் அவங்க 200 பேர் பிரச்சனை போட்டாங்க. அப்போ வந்து ஓப்பன் மார்க்கெட் இல்லாதனால ஃபியூ கிலோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிலோ தான் வச்சுருப்பாங்க இல்லையா. மதுக்கறி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீட்லேயும். இப்போ நானே 5 கிலோ வச்சுருக்கேன்னா உடனே 5 கிலோ கொடுக்க முடியாதுல்ல, நான் ஒரு 500 கிராம் கொடுப்பேன். அப்போ இவ்வளோ வீடு சேகரிக்கணும், யோசிச்சு பாருங்க. இது பேர் தான் மதுக்கறி. மதுக்கறினா அந்த தேனி வந்து ஒரு மலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேனை எடுத்து அப்படியே தேன் கொடுக்கட்டும், அதான் மதுக்கறி. இந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணும். இதுதான் அவருடைய சர்வீஸ். இப்படியே மதுக்கறி பண்ணார். அதுதான் பம்பிள் பீஸ், ப்ரொஃபஷனல் பம்பிள் பீஸ். அப்போ ஒரு பேக் எடுத்து போகலாம், ஒரு வீடாக பில்லை ரிங் பண்ணி போட்டு வரோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டோரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்களாம், சாது வந்திருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது கொடுப்பாங்களாம். சில பேர் வாங்கலாம் ஒரு ஓட்ட வழியாக பார்ப்பாங்களாம், வீட்டு ஓட்ட வழியாக, இந்த டோர் ஓட்ட வழியாக லென்ஸ் அதுலேயே பார்ப்பாங்க. பார்த்து என்ன சொல்லுவாங்க, வெளியே போயா அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், சில பேர் நிறைய 1/2 கிலோ ரைஸ்லாம் கொடுப்பாங்களாம். சில பேர் டோரை டம்முன்னு சாத்திடுவாங்களாம், வேறு வேலையில் வந்துட்டான் பாரு கால் அந்த மாதிரி. ஓகே, ஒரு பிச்சைக்கு வந்துட்டாங்க பாரு அந்த மாதிரி. சில பேர் நாயை வச்சுருப்பாங்களாம், நாயை வச்சு மிரட்டுவாங்க. ஓகே, இது மாதிரி எனக்கு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்கிறார். சில பேர் டாக் வந்து என் மேலே விட்டுருவாங்க, அது கடிக்கிறதுக்கு ஓடி வரணும். ஓகே, ஸோ பிரபுபாதருடைய மகிழ்ச்சி இல்லைன்னா இந்த மாதிரி நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது, இந்த பிச்சை எடுத்து என்னால் உலக மேலே சொல்கிறார். ஓகே, ஸோ ரொம்ப பியூரிஃபைங், ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து பியூரிஃபை கொடுத்துருந்தார். நம்ம இந்த புக் டிஸ்கஷன்லேயே நம்ம பியூரிஃபிகேஷன் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி எடுத்து எவ்வளோ கஷ்டம் போயிடுச்சு பாருங்க. ஸோ பிரபுபாதர் வந்து இப்போ சொல்கிறார், மகாம்சா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் இப்போ திராவிட பிரபுடைய ஹெல்ப் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய மனுஷர்கள் பாம்பேட்ட உள்ளவங்ககிட்டலாம் கேளுங்க, இந்த மாதிரி ஃபுட் ஸ்டஃப்க்கு வந்து நீங்கள் மணி கேளுங்க, ஃபுட் ஸ்டஃபாகவே கேளுங்க. இந்த பாம்பே மக்கள் வந்து நமக்கு பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ திராவிட பிரபு வந்து நல்லா மெச்சூராக பண்ணுறாரு, பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துக்கிறார், டெம்பிள் கமெண்டாக எடுக்கிறார், பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் இது எடுத்துக்கிறார், லைஃப் மெம்பர் அவங்களையும் நம்ம கவனிச்சுக்கிறார். இந்த மாதிரி அவர் வந்து நிறைய பொறுப்புகள்லாம் எடுத்துடுறார். ஓகே, ஆனால் நீங்கள் இது ஃபுட் இஷ்யூ பண்ணும்போது பிச்சை எடுத்தால் நீங்கள் பண்ணணும், ஃபண்டுலேருந்து பணம் எடுத்தாங்கன்றார். ஃபண்டு எதுக்காக வச்சுருக்காரு, பில்டிங் கட்டுறதுக்கும் புக்குக்கு தான் வச்சுருக்காரு. டெம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு புக்ஸ் தான் வச்சு, அதுலேருந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் இது நீங்கள் எப்படி கிடைக்குதோ அதை நீங்கள் ஒன்றே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எதையுமே சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறார். அதுலேருந்து இதுக்கு வேணான்ட்டார். ஓகே, அப்போ ஒரு கிறிஸ்டியன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பிரசாத், அனிதா அவங்க பேர். நாங்கள் வந்து பிரசாத் சாப்பிட்றதுக்காக வருவோம், நாங்கள் வந்து இந்த வில்லேஜை சேவ் பண்ணியிருந்தோம் ஜூஹு பீச் பக்கத்தில். எப்போல்லாம் இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்களோ நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அப்புறம் அதை பார்த்துருக்கேன்றாங்க. ஒரு நாள் ஈவினிங் வந்து பிரம்மானந்த மகாராஜ் சொல்கிறாங்க, ஒரு நாள் ஈவினிங் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தோம், எல்லா குழந்தைங்களும் கொடுத்துட்ருக்காங்க பிரசாதம். ஓகே, அப்போ வந்து பிரபுபாதரே என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைங்களுக்கு உணவு போடுறாரு. உடனே பிரம்மானந்த மகாராஜ் வர்றாங்க, வந்துட்டு பிரபா நான் பண்ணுறேன் அப்படின்றார். பிரபா சொல்கிறார் ஐ வில் டூ இட் அப்படின்றார். அப்போ பிரபா சொல்ல தெரியல, ஐ வில் டூ இட் அப்படி சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பேச முடியாது. இப்போ ஒரு புரியுது, இந்த குழந்தைங்களையும் இவருடைய கருணை அப்படி கொடுக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பேசாமல் வந்துட்டார். ஓகே, இதுதான் அவங்களோட ப்ரோக்ராம். ஓகே, எல்லாருக்கும் அவருடைய கருணை கொடுக்குறதான், பிரபாவுடைய கருணை கொடுக்குறதான். கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணணும், கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை எல்லாரும் விநியோகிக்கணும். நியூயார்க் உடனே நவம்பர் நியூயார்க்கில் 1966
இது வந்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ 1971 பாம்பேயில் இருக்காங்க. 1966 1966 நியூயார்க்கில் ஒரு ஆப்பிள் வந்து என்ன பண்ணுவார், கட் பண்ணி அதில் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். நான் இருக்கா கத்தியில் கட் பண்ணி கரெக்டாக எத்தனை பேருக்கு கட் பண்ணி கொடுப்பார். ஓகே, அதே மாதிரி சில சமயம் ஆப்பிள் வந்து ஹல்வா பண்ணுவார். ஓகே, அப்பயே ஆப்பிள் ஹல்வா பண்ணுவார். இந்த மாதிரிலாம் பண்ணி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆஃபர் ஆரம்பித்தது தான் இது. அப்படியே ஆரம்பிச்சு இப்போ வந்து எவ்வளோ பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்குறாரு. விஷாக்கா மாதிரி சொல்கிறாங்க. பிறப்பா சொல்கிறார், ஈவன் வெல் டு டூ ஃபேமிலி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பிரசாதம் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் உணவும் தேவை கிடையாது, இருந்தாலும் அவங்க பிரசாதத்துக்கு மதிப்பு கொடுத்து வருவாங்க. இது ஆன்மீகம்னு சொல்லி, இது அவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவும். அதனால் பிரசாதம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறார். ஓகே, இதுதான் பிரசாத பர்பஸ் அப்படின்றார். இது சுயநலமாக இது கிடையாது, ஒன்லி ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் கிடையாது, எல்லாருமே ஏழைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நிறைய வட்டம் இந்த குழந்தைங்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வட்டம் வாங்கினா அவங்களுக்கு பசி அடங்காது, 2-3 வட்டம் வந்து வாங்குவாங்க. புறப்பா சிரிச்சுக்கிட்டே தான் பிரசாதம் கொடுங்க அவரும் கொடுப்பார். ஓகே, சரி, இந்த மாதிரி டெம்பரரி டெம்பிளில் மீன்ஸ் தற்காலிகமான இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த மேரியர் ஃபேமிலியில் ஒரு மாதாஜி ரெமெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் லைனில் இருப்பேன், அவர் வந்து என்ன பண்ணுவார், எங்களை வாங்க 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 இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி கேட்டு போடுவார். எங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறாங்க. பிரபா சொல்கிறார், நாங்கள் யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். ஒரு டாக் வந்து இந்த ஃபிலாசபி தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் அவங்க ஒரு டாகையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் பிரசாதம் கொடுப்போம். அதனால் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாருக்குமானது, யாரையுமே நாங்கள் நெக்லெக்ட் பண்ணல. அவர் டாக்ன்றதுனால அவர் நெக்லெக்ட் பண்ணவும் கிடையாது, நோ, அவருக்கும் பிரசாதம் கொடுக்கணுன்றார். இந்த மாதிரி பிறப்பாதருடைய மனசு வந்து ரொம்ப பரந்த மனப்பான்மை. ஒரு எறும்பு கூட பிரசாதம், அவருக்கும் பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு பத்மபுராணத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, என்னென்னா, யார் ஒருத்தர் பிரசாதத்தை இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்றாங்களோ, டிடி மணால் இல்லை, ஓகே, அது சின்ன அஃபென்ஸ் தான், அதனால் பண்ணக்கூடாது, டிடி மணாலும் சாப்பிடக்கூடாது. சரணாமிரதமும் பிரசாதம் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து எல்லா விதமான நல்ல காரியம் பண்ணதோடைய ரிசல்ட் வந்து கிடச்சிருமா அவங்களுக்கு. ஓகே, 10,000 பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைசல் லைட்ஸ், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த யஜ்ஞம் பண்ணுறாங்கல்ல, தீ மூட்டி, அது 10,000 பண்ணுறதுக்கு சமம். இந்த மாதிரி பிரசாதம் சரணாமிரதமும் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ். ஓகே, இப்போ வந்து கிரிராஜ் மகாராஜ் வந்து டெம்பிள் பிரசிடெண்டாக போட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய டிவோட்டிஸை போய் ஹேண்டில் பண்ணணும், அவரால் முடியல. ஆக்சுவலாக பெரிய சேலஞ்சாக இருக்குது. நிறைய பேர் அவரோட சீனியராக இருக்காங்க, அவங்க இவரோட தகுதியாகவும் இருக்காங்க, அதனால் இவர் பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களாம். இவருக்கு அவ்வளோ தகுதி இல்லை, இருந்தால் என்ன பண்ண, இவர் தான் டெம்பிள் பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிறப்பா வெளியூரில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், அப்போ அவர் லெட்டர் எழுதுறாரு அவர். ஓகே, நீங்கள் மனசு தளரக்கூடாது, நீங்கள் வந்து நல்லா மேனேஜராக வரணும் அப்படின்னு பிறப்பா எழுதுறார். ஓகே, டைரெக்ஷன்லாம் கொடுக்குறார். பிறப்பா சொல்கிறார், எப்படி நீங்கள் கார்டன்லாம் போடுங்க, அங்கே உள்ளவங்களாம் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்கன்றார். எப்படி மேனேஜ் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும் டிவோட்டிஸ்ன்னு சொல்லித்தரார். ஸோ எனக்கு வந்து லெட்டர் வந்து பிரபா சொல்கிறார், எனக்கு லெட்டர் வந்து இந்த மகாம்சாவட்டையும் சயவனம்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க, அவங்க வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சும்மா இருக்கும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2 மாதாஜிஸ் வந்து பாம்பே விட்டு போயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு, சேவை இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புரஞ்சனா, வர்தனா, ஆத்மாராமாலாம் சொல்கிறாங்க சேவை ரொம்ப இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைரெக்ஷன் அவர் என்ன சொல்கிறா அதை கேட்க முடியாது, நாங்கள் எதாவது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க எனக்கு லெட்டரில். ஜுகு ப்ராஜெக்ட் இப்போ தான் ஆரம்பிக்கணும், இதில் எல்லாருக்குமே சேவை இருக்குது, இது எப்படி சேவை இல்லாமல் இருக்கும், நிறைய வேலை நம்ம பண்ணி ஆகணும்.
ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இவங்களெல்லாம் அன்பாக நடத்தி எல்லாரையும் ஒன்றுங்கிறது கொண்டு போகணும். அதுதான் மேனேஜர். நீங்கள் அதான் லீடர். ஓகே, எல்லோரும் உங்களை ஃபாலோ பண்ணணும் ஒபீடியண்ட்டாக. இது ஒபீடியன்ஸ் இல்லைன்னா இந்த தாழ்வு மீன் ஒபீடியன்ஸ்னு சொல்கிறது கேட்கக்கூடிய தன்மை இல்லைன்னா கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் குணம் இல்லைன்னா அதுதான் ஃபஸ்ட்டு. அது இல்லைன்னா அவன் சிஷியனே கிடையாது. ஓகே, அதனால் எல்லாருமே நீங்கள் தான் மேனேஜர் நான் சொல்கிறேன் எல்லார்ட்டையும். எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்படி இல்லாமல் அவர் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் இர்ரெகுலர்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். ஸோ அதனால் முக்கியமான ஒரு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பகவான் சார்பாக நம்ம ஒரு ஒர்க்கு எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் இங்கே இருக்கிறவங்கலாம் அனிமல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க, டிமாண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் ப்ரீச் பண்ணணும் கிருஷ்ண உணர்வை பற்றி, பிரசாதம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் இவ்வளோ பொருள் உதவி, பண உதவி, அப்புறமா மனித உதவியெல்லாம் தேவைப்படும். அதனால் இது நடத்துறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் கிருஷ்ணா சார்பாக பண்ணனால கிருஷ்ணா உங்களுக்கு எல்லா விதமான புத்தியும் கொடுப்பாரு. உங்கள் இதயத்திலே அவர் இருக்காரு. நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இருந்தாலும் இவருக்கு இந்த குத்த சொன்னதெல்லாம் மனசில் வலிக்குது கிரிராஜ் மகாராஜ். பிரபாதரே அவரை இது பண்ணுறாரு, நிறைய திட்டுறாருல. அவருக்கு ரொம்ப ஒரு பிரபாத் திட்டாரு, இங்கே உள்ளவங்களும் திட்டுறாங்கன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. பிரபாத் புரிஞ்சிருச்சு. அப்போ லெட்டர் எழுதுறாரு பிரபாத் திருப்பி. ஒரு ஆன்மீக குருவோட நோக்கம் என்னென்னா, ஆன்மீக குரு வந்து டிசைப்பிள்கிட்ட இருக்க குத்தத்தை கண்டுபிடிக்க தான் அவருடைய வேலையம். அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இதை நீங்கள் அதை சரி பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் என்னுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வரணும், கிருஷ்ண கான்சியஸில் வரணும் தான் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லி பிரபா சொல்வார். இது சொன்னோடனே அவர் இதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்னாச்சுன்னா மிஸ்டர் நாயர், ஆமாம் இப்போ இது ஃபுல்லாக அப்படி தான் வரும். இனிமே நாயர் வராராம், ஒரு காரில் கூப்பிட்டு போகிறார். யாருன்னா கேஎம் திவான்ஜி அவரை பார்க்க கூப்பிட்டு போகிறார். அவர் என்ன பண்ணாலும் கிரிராஜ் மகாராஜா பேக் சீட்டில் உட்கார வச்சிட்டார். கிரிராஜ் மகாராஜ் நடுவில் உட்காந்துருக்கார். நாயர் முன்னால் உட்காந்துருக்காரு. அப்படி இந்த ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே ஒருத்தர் ஒரு லேடி இருக்காங்க. இவர் பிரம்மச்சாரி. ஓகே, இந்த லேடி ப்ராஸ்டியூட்டான், விபச்சாரி. தெரியல இருக்கலாம். விபச்சாரி இவர் மேலே கையை போடுறான். என்ன பண்ணாங்க, இவர் மேலே கையை போடுறான். அது தூண்டி விடுற மாதிரி. இவருக்கு கிரிராஜ் மகாராஜுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ நம்ம போய் விழுந்துருவோன்னே நினச்சார் அவர். அப்புறம் போய் ஆனால் தனி இப்போ பிரம்மச்சாரி 25 வயசு ஆகுது. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இவரை என்ஜாய் பண்ணபடி பண்ணி அந்த மாதிரி பண்ணுது. அந்த அம்மா இவர் நாயர் ஏற்பாடுன்னு தெரியாது. நாயர் இவரை கவுத்திடலான்னு சொல்லி பண்ணாரான்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, அப்போ இவர் என்ன பண்ணாலும் நம்ம ரொம்ப நாலேஜும் கிடையாது. இவர் ரொம்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டு. காரில் தனியாக வராங்க, காரில் வராங்க, வேணுன்னு இந்த மாதிரி பண்ணும்போது அவர் என்ன பண்ணான்னா பிரபாத் நினச்சிட்டான், நாளைக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா பிரபாதோடைய பேர் என்ன ஆகும், இஸ்கானே இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டான். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி இருந்துட்டு அப்படியே அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சு சொல்லி விட்டார். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் ஆக்சுவலாக. அவர் மாத்திரம் கொஞ்சம் இதாகி கொஞ்சம் விழுந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இஸ்கானே இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா அவர் தான் பிரசிடென்ட், டெம்பிள் பிரசிடென்ட். அவரை கவுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணார் நாயர். ஏன்னா அவர் கவுத்திட்டா அப்புறம் ப்ராஜெக்ட் இல்லை, அப்புறம் காசு கிடச்சிடும். இதுக்காக இந்த மாதிரிலாம் எப்போ பண்ணியிருக்காரு அவர். ஓகே, இப்போ புரியுதா நாயர் எவ்வளோ மோசமான ஆள்னு? யாரோ கேட்டாங்க ஆசை காலில், என் நாயர் அவர் பாட்டு தான் இருக்கார். அப்படி கிடையாது, இஸ் வெரி பேட் ஃபெல்லோ. ஓகே, வெல் நோன் ப்ராஸ்டியூட்டான் ஜூகுலா. ஓகே, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. கிரிராஜ் மகாராஜ் கிட்டே போகிறது கிடையாது இந்த மாதிரி. அவங்க ஜூகுலாண்டில் இந்த கிரிராஜ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடினாங்க அந்த ப்ராஸ்டியூட் ஓகே விபச்சாரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் பார்த்தா அப்போ தெரியுது, அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ்காரங்களாம் நாயருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இந்த திவான்ஜியும் பயங்கரமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ஓகே, இந்த திவான்ஜி பார்த்தீங்கன்னா இவருடைய வக்கீல். ஆனால் இவர் நாயருக்கு பயங்கர க்ளோஸாக இருக்கார், இஸ்கானுடைய வக்கீல். ஓகே, அப்போ தான் புரியுது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி. அந்த திவான்ஜி என்ன சொல்கிறாருன்னா 7,500 எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்றான். 7,500 அந்த டீலில் மென்ஷன் பண்ணாதே 7,500 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் 7,500 எக்ஸ்ட்ரா. இதை பிரபாத் சொன்னோன்னே பிரபாத் பயங்கர கோந்துருச்சு. எதுக்காக நீங்கள் பே பண்ணீங்கன்னு கேட்குறாரு. நம்ம ஆல்ரெடி எல்லாம் பே பண்ணிட்டோம், அவங்க டீல் கொடுக்கணும் இப்போ அப்படின்றாரு.
லேக்ஸ் பே பண்ணிட்டீங்க, இது என்னது 7,500 பே பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி திவான்ஜியும் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, அந்த அமெரிக்கன்ஸ் தெரியல ஆக்சுவலாக ஏமாத்துறோன்னே தெரியல அவங்களுக்கு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாயர் வந்து அங்கே உள்ளவங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. அப்போ என்ன டீல் என்னென்னா 6 மாதத்துக்குள்ளே அந்த கமிஷனர் வந்து அப்ரூவ் பண்ணலைன்னா உங்களுக்கு நான் வந்து பணத்தை நான் வச்சுப்பேன், டீல் கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டார். அந்த ஆஃபீஸில் இருக்க கமிஷனர், சேரிட்டி கமிஷனர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கொடுக்க முடியாது, அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்ட்டார். ஓகே, வேணும் உடனே என்ன ஆகும், அப்போ அதுக்கு ஒரு கட்டு இருக்குதுல்ல, அப்போ என்ன ஆகும், அதான் கட்டு மீன்ஸ் ஒரு காசு போயிடும், ஓரளவு போயிடும் இருக்கும். அதனால அவர் என்ன பண்ண முடியாதுன்றார். அதனால் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல ஆக்சுவலாக கிரிராஜ் மகாராஜ். அவருக்கு அயல்நாட்டுக்காரர், அவருக்கு இந்த கவர்மெண்ட் என்ன நடக்குது தெரியல, எல்லாம் சும்மாவே உட்காந்துருப்பாங்க, எதுவும் வேலையும் பார்க்க மாட்டாங்களாம். அவர் சொல்கிறது புரியுது, ரொம்ப லேசியாக இருப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு புரியுது. ஆனால் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் லேசியாக இருந்தாலுமே ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி பிரபா அப்ரிஷியேட் பண்ணுறார். இவர் கிரிராஜ் மகாராஜ் அப்ரிஷியேட் பண்ணுறார் இந்தியன்ஸை. ஓகே, ஸோ அப்போ தான் அவருக்கு சந்தேகம் வருது, நாயர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கை இருக்குது. ஏற்கனவே இந்த லேண்டை வாங்க போனாங்கல்ல சங்கல்லால் பிரதர்ஸ், அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கும்போது நாயர் இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. பாம்பே முனிசிபாலிட்டி அந்த இடத்துல நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கி இந்த லேண்டை வந்து சப்டிவைட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு அனுமதி கிடைக்கலாம், கேன்சல் ஆகிருக்காரு. அதே மாதிரி அவர் அங்கே ஆள் இருந்ததுனா அது அனுமதி கொடுக்கல. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மணியும் எடுத்துக்கிட்டாரு. இப்படியே இவர் ஏமாத்த தான் வேலை. இப்போ தான் அவருக்கு புரியுது, ஓகே நம்மளையும் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி இந்த மணியை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ண மணியே இவர் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண பாரு, இப்போ இவர் வந்து ஏமாற்ற போகிறாரு. அதனால தான் விவசாயிலாம் கூட்டு வந்து இவரை கவுத்துறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி ஒரு நாயர் வந்து பண்ணியிருக்காரு. 6 மாதம் டெட்லைன் எப்படியாவது இது பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா 6 மாதத்தில் முடிக்கணும், இல்லைன்னா காசு எனக்கு தான், நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்களோ எனக்கு தான் சொல்லி நாயர் சொல்கிறார். இது போயிட்டுருக்கு. ஓகே, ஆனாலும் அங்கே டிடி டெம்பரரி கோயில் நடந்துட்டுருக்கு, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் வர்றாங்க. இதெல்லாம் நாயருக்கு இப்போ கொஞ்சம் தொல்லையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய டிவோட்டிஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க, இது எப்படி இவங்களாம் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பிளான் பண்ணுறாரு. ஓகே, அப்போ விசாகா மாதாஜி அங்கேருந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க பிடிஜியில், பிரபுபாத் இந்தியாவுடைய நேஷ்னல் ஹீரோ அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஹரே கிருஷ்ணா மந்த்லி இப்படி எழுதுறாங்க. ஓகே, இந்த பிரபுபாத் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஓ தேங்க்யூ ஃபார் யூர் நைஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நான் வந்து எதுவுமே பண்ணலை, நான் வந்து அந்த கருத்துக்களை அப்படியே கொடுத்தேன், அவ்வளோதான். யாரெல்லாம் கிருஷ்ணனுக்கு சின்சியராக இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய மெசேஜை ப்ரீச் பண்ண முடியும். நீங்கள் எல்லாமே ஹீரோ தான் சொல்லி பிரபா சொல்கிறார். எல்லா டிசேபிள் அமெரிக்கன் மென்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஹீரோ தான் சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஏன்னா கிருஷ்ண கான்சியஸ் உலகம் ஃபுல்லாக பரப்புறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய 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 கமாண்டர் சோல்ஜியர் இந்த ஆர்மி ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு ஆர்மியில் நீங்கள்லாம் பெரிய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, நம்ம ஏதோ ஒரு முடிச்சுக்கலாம், டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான இஷ்யூலாம் நடந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த ஜிகுலா இன்னும் நிறையா இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோயிலை வந்து அவங்க வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது கேள்வி இருக்கா இருக்கும்? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸ்வரஸ் போகலாம்.